ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி அதிகாலை 3:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 1:28 வரை, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியதிபாத சாத்தம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. வியசிரா என்கின்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வியதிபாத யோகமானது சம்பவிப்பதால் இது கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை நாளை போன்றது. ஆக இந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காகத்தான் அந்த வியசிரா, அதாவது வியதிபாத சாத்தம் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:24 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:39 சந்திர உதயம் என்பது பகல் 1:26 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:03 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:42 முதல் காலை 6:24 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2:50 முதல் மாலை 4:14 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9:13 முதல் 10:37 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:01 முதல் மதியம் 1:26 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:54 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கா சொல்லி பார்த்தோம்னா முன்னோர் வழிபாடு செய்வதால் என்ன பலன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா இந்த முன்னோர் வழிபாடுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய நாட்கள் ஷண்ணவதிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு செய்வதால் பெரிதாக என்ன பலன் கிடைத்து விட போகிறது? ஒரு ஆலய வழிபாடு செய்தாலாவது இறைவனினுடைய அருள் என்பது நமக்கு கிடைக்கும். ஆனால் முன்னோர் வழிபாட்டிற்கு எதற்காக இத்தனை முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான் அந்த நேயரினுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த நேயருடைய பேர் கூட கோகுல கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்திருக்கார். சரி, இந்த கோகுல கிருஷ்ணனுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முன்னோர் வழிபாடு செய்யாமல் இறை வழிபாடு செய்வதனால் முழுமையான பலனை நிச்சயமாக பெற முடியாது. இதுதான் நம்முடைய சாஸ்திரம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அதுக்குதான் நம்ம 96 நாட்களும் பண்ணலனா கூட அந்த பிரதி வருடந்தோறும் வருகின்ற தாயார் தகப்பனாருடைய அந்த சார்த நாட்களிலே அவசியம் செய்ய வேண்டும். அதுவும் தந்தை இல்லாதவர்கள், தந்தையை இழந்தவர்கள் பிரதி அமாவாசை நாளில் மட்டுமாவது அவசியம் வீட்டிலே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, ஒரு தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த அதாவது முன்னோர் வழிபாடுன்னு
சொன்னா 96 நாட்களும் சார்தமாகவே செய்தால் ரொம்ப விசேஷம். முடியலன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு தர்ப்பணத்தையாச்சும் பண்ணுங்கிறார். இந்த அமாவாசை நாளிலே தர்ப்பணத்தையாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா இல்லையா? இது எதற்காக? இந்த தர்ப்பணம் செய்வதன் மூலமாக என்ன பெருசா வந்துடும்னு சொன்னா, நாம் இங்கே விடுகின்ற அந்த எள்ளும் நீரும் எந்த லோகத்திலே நம்முடைய முன்னோர்கள் வசித்தாலும் அவர்களுக்கு அந்த நேரத்திலே எது தேவையோ அதுவாகவே சென்று சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். நம்ம இப்படி புரிஞ்சுக்காவே ஒரு வைஸ் வெர்சாங்கிற மாதிரி நாம ஏற்கனவே போன பிறவியில ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருப்போம். அங்கே நாம் இறந்த பிற்பாடு மீண்டும் இந்த பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம்னே வச்சுப்போமே. இப்படி புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே போன பிறவியில நம்ம பிறந்து இறந்துட்டோம். மறுபடியும் இந்த ஜென்மாவை எடுத்திருக்கோம்னு வச்சுக்கும் பொழுது, அந்த போன பிறவியிலே நமக்கான அந்த தர்ப்பணங்களை எவர் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறாரோ, இந்த நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நமக்கு எது தேவையோ அதுவாக வந்து சேர்கிறது தானே. நமக்கு ஏதோ ஒரு பண தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணம் நமக்கு வந்து சேர்றது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்திலே அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட கரெக்டா எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு அப்படின்னு வரும் பொழுது அது எப்படி வந்து சேரும் என்று சொன்னால், நமக்கு எங்கோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயம்தான் நம்மிடம் வந்து சேருகிறது. அதே போல நாமும் இங்கே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டால்தான் அவர்கள் எந்த உலகத்திலே மறுபிறவி என்பதை எடுத்திருந்தாலும் அல்லது இறைவனுடைய பாதத்தையே சென்று அடைந்திருந்தாலும் ஒரு மோட்ச பிராப்தியையே அவர்கள் பெற்றிருந்தால் கூட நாம் செய்கின்ற அந்த தர்ப்பணமானது, அந்த நாம் விடுகின்ற அந்த எள்ளும் நீருமானது அவர்களுக்கு சென்று சேர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்றார். இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே. இப்ப நம்ம இங்கிருந்து யாரோ ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும்னு நினைக்கிறோம். பணம் அனுப்பணும் போது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஒரு மணி ஆர்டர்ங்கிறத அனுப்புறோம். சரி, இப்பெல்லாம் மணி ஆர்டர்லாம் போயிடுச்சு. அந்த மணி ஆர்டர் எக்ஸாம்பிள் கூட விட்டுடலாம். ஒரு கூகுள் பே அப்படின்னு சொல்லி அனுப்புறோம்னா கூட நம்ம இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணி அந்த ஜிபேல வந்து அவர்களுடைய நம்பரை போட்டு நம்ம பேமெண்ட்டை நம்ம செலுத்துறோம். அது நேரடியா அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடுறது இல்லையா? எப்படி போகிறதுன்னு யோசிச்சு பாருங்களேன். அது அப்படியே கன்வெர்ட் ஆகி அவர்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போயிடுறது தானே. நம்ம அதாவது நம்முடைய கடமை என்ன அப்படின்னு சொன்னா அந்த முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும். இதனால என்ன பலன் கிடைச்சிடும் சார் அப்படின்னு சொன்னா, நாம் செய்வது அவர்களுக்கு எப்படி சென்று அடைகிறதோ அதற்குரிய பிரதிபலனாக நமக்கும் யாரோ ஒருவர் செய்து கொண்டிருப்பார். அவர்கள் செய்வதன் மூலமாக போன பிறவியிலே நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கிறது நடந்து அந்த வாரிசுகள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் சரிவர தங்களுடைய கடமைகளை செய்தால் மட்டும்தான் நாம் இங்கே நல்லபடியாக வாழ முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக முன்னோர் வழிபாடு செய்வதால் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா, மன நிம்மதி என்பது கிடைக்கும். மன நிம்மதி இருந்தாலே வீட்டிலே செல்வங்கள் என்பது சேரும். எவர் ஒருவருடைய இல்லத்திலே முறையாக முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளவில்லையோ அவர்களுடைய இல்லத்திலே மன நிம்மதி என்பது காணாமல் போகும். அந்த புத்தி பேதலிக்கிற மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது, அந்த மனநிலை சரியில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது, இது அத்தனையுமே அந்த பித்ருதோஷத்தின் காரணமாகத்தான் நடைபெறுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. ஆக முன்னோர் வழிபாடு செய்வதால் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா, என்னதான் நம்ம ஆலயத்திற்கு போய் பிரார்த்தனை செய்தால் கூட ஆலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்முடைய ஆன்ம பலம் என்பது அதிகரிக்கிறது. முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக மன நிம்மதியும் மன தெளிவும் கிடைக்கிறது என்பதுதான் இந்த நேயருக்கான நேரடியான பதில். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.